வெல்கம் டு அவர் சேனல். வாங்க நண்பர்களே, இன்றைய சமையல் வீடியோவை பார்ப்போம். இன்றைய சாப்பாடு சாதம், சாம்பார். சாம்பாருக்கு தேவையான காய்கறிகளை எல்லாம் ரெடியாக நறுக்கி வைத்துள்ளேன். பருப்பு வெந்தவுடன் காய்கறிகளை போட்டு சாம்பார் ரெடி பண்ணுவோம். வாங்க நண்பர்களே, ஒவ்வொரு ஸ்டெப்பாக பார்ப்போம். காய்கறி நறுக்கி வைத்துள்ளோம். முருங்கைக்காய், கத்தரிக்காய், கேரட் மற்றும் உருளைக்கிழங்கு. சிறிதளவு புளி ஊற போட்டு இருக்கிறோம். அடுத்து வெங்காயம், பூண்டு, பச்சை மிளகாய் நறுக்கி வைத்துள்ளோம். சிறிதளவு சீரகம் தட்டி வச்சிருக்கிறேன், நன்றாக நசுக்கி அதை போடுவோம். அடுத்து சிறிதளவு காயப்பொடி, பருப்பும் வெங்காயம் நன்றாக வெந்த பிறகு ஒரு தக்காளியை நறுக்கி போட்டுள்ளேன். வாங்க நண்பர்களே, அடுத்து நமது நறுக்கி வைத்துள்ள காய்கறியை சுத்தமாக கழுவிட்டு போடுவோம். காய்கறி ஒரு 10 நிமிடம் நன்றாக வேகின பிறகு மசாலாவை சேர்ப்போம். நமக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்து கொள்வோம். வாங்க நண்பர்களே, சாம்பாருக்கு மசாலா பொடி சேர்ப்போம். மல்லிப்பொடி 1 ஸ்பூன், வத்தல் பொடி உரைப்புக்கு தகுந்தாற் போல் போட்டுக்கிடுங்க. பிறகு சிறிதளவு சாம்பார் பொடி 1 ஸ்பூன் சாம்பார் பொடி. காய்கறி முக்கால் பாதி வெந்துவிட்டது. இனிமேல் நமது புளிக்கரைசலை சேர்த்து கொள்வோம். புளிக்கரைசலை சேர்த்தவுடன் உப்பு, காரம் எல்லாம் கரெக்டாக இருக்கிறதா என்று செக் பண்ணி கொள்ளவும். வாங்க நண்பர்களே, சாம்பார் ரெடியாகிவிட்டது. தாளித்து சாம்பார் ரெடி. தாளிப்போம் வாருங்கள். வாங்க நண்பர்களே, சுவையான சாம்பார் ரெடி. தாளித்தாய்ச்சி. சிறிதளவு கொத்தமல்லி இலையை தூவி இறக்க வேண்டியதுதான். 2 முட்டையும் வேக வைத்துள்ளேன். இனி மதியம் சாப்பிட வேண்டியதுதான். வாங்க நண்பர்களே, என்னுடைய வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். என்னுடைய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, பாய்.